இப்போ ரீசெண்ட் டேஸாக இந்த ஆம்லா ட்ரிங்க் குடிக்கிறதுனால என்னோட ஹேர் ஃபால் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் ஆயிருக்கு. என்னோட ஹஸ்பண்ட் அதை பார்த்துட்டு அவருக்கும் வேணும் அப்படின்னு கேட்டதுனால 2 பேரும் சேர்ந்து இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஹேர் ஃபால் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகல, ஆனால் கண்ட்ரோல் ஆயிருக்கு. அது என்னால் விசிபிளாக பார்க்க முடியுது. அந்த ஷார்ட்ஸ் நான் எப்படி ரெடி பண்ணுறது இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். நம்ம எக்ஸ்டர்னலாக என்ன எடுத்தாலும் இன்டேக் என்ன எடுக்கிறோமோ அதை பொறுத்தது. அதுக்கும் மேலே மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இருந்தாவே கண்டிப்பாக ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி சேமியால இட்லி பண்ணியிருந்தேன். சும்மா நார்மலாக தோசையே சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு. அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு பேன்ல வெங்காயம்லாம் தாளிச்சிடலாம். நார்மலா நம்ம உப்புமாக்கு எப்படி தாளிப்போமோ அதே மாதிரி தான். அதுல வெஜிடபிள்ஸ் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். சேமியாவை வந்து தண்ணியில போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டு எடுத்துட்டேன். அப்புறமா அந்த சேமியால உப்பு, தயிர், நம்ம தாளிச்சதையும் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதை எடுத்து இட்லி தட்டில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான சேமியா இட்லி ரெடி ஆயிடும். இதுக்கு சைட் டிஷ்ஷா தேங்காய் சட்னியும் நல்லா இருக்கும். நான் வந்து வெங்காயம் தயிரையும் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ரைத்தா மாதிரி வச்சுக்கிட்டேன். அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருந்தது. இட்லி, வெள்ளரிக்காய், சேமியா, ரைத்தான்னு ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் சூப்பரா சாப்பிட்டு முடிச்சாச்சு.